ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த சந்தர்ப்பத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். தீமையினால் உண்டாகும் நன்மை, அதான் நம்ம தொடர்ந்து 2 வாரமாக நம்ம பேசி கொண்டு வருகிறோம். தீமையான சூழ்நிலைகள், தீமையான காரியங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையை பிறப்பிக்க செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இந்த வாரத்திலையும் ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக்னு சொன்னா, புறக்கணிப்பினால் உண்டான உயர்வு. வேதத்துல எங்கெங்கெல்லாம் புறக்கணிப்புகள் நடந்திருக்கிறது, அந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 வாரங்களாக தீமையினால் உண்டாகும் நன்மை, ஒரு தீமையான காரியம் எப்படி நன்மையை பிறப்பிக்குதுன்றதை பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். சவுல் ஒரு நல்ல ஒரு உதாரணமா சொல்லலாம். பவுலாய் மாறின சவுல் இல்லைங்களா? 2 சவுல் இருக்காங்க பைபிள்ல, ஒன்று பழைய ஏற்பாடுல ஒருத்தர் இருக்காரு. இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது தமஸ்குக்கு நேரா அவர் போகிறாரு. அவர் ஒரு தீமை செய்யும்படி புறப்பட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, அவரை சந்தித்த பொழுது அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு தமஸ்குவுக்கு கைலாகு கொடுக்கிறவர்கள் மூலமா என்ன செய்யறாருன்னா கொண்டு போகப்படுறார். ஆகிலும் கர்த்தர் 3வது நாள் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சவுலை கர்த்தர் பவுலை சந்தித்த பொழுது மாற்றின பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு வெறும் மாம்ச கண்கள் மட்டும் திறக்கப்படல, ஆவிக்குரிய கண்களும் சேர்த்து அவருக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா திறக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு பிறகு அவர் பின் வரக்கூடிய நாட்கள்ல பவுல் போய் தேவாலயத்துல ஜெபிக்கும் போதும் என்ன சில இடங்கள்ல அவர் போய் தனியா கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு தீமை ஒரு நன்மையை அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுன்னா பிறப்பித்ததை பார்க்கிறோம். இன்னொரு காரியம் பாருங்களேன், பார்வோன் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் தான் என்ன செஞ்சாருன்னா கடினப்படுத்தினார். இந்த பக்கம் கடினப்படுத்த அந்த பக்கம் ஒரு நெருக்கடி என்ன செய்யுதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாது. ஆனால் ஆகிலும் அந்த தீமை கடைசியில ஜனங்களுக்கு ஒரு பெரிய நன்மை என்ன செஞ்சுச்சுன்னா, அங்க வாதையை ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தர் யார் என்பதை எகிப்தியர் மாத்திரமல்ல, பார்வோன் மாத்திரமல்ல, இஸ்ரவேலரே அறிந்து கொண்டாங்க. எழுப்புதலே அந்த ஆமா, ஒரு எழுப்புதலே வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு தீமை அந்த இடத்துல வருவதை போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க சொன்னது மாதிரி ஒரு ரிவைவலே என்ன செஞ்சிருச்சு, அது உண்டாகி ஒரு பெரிய ரட்சிப்பு விடுதலை உண்டாகி அவங்க புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, புறக்கணிப்பிலிருந்து வரக்கூடிய உயர்வு. அதை குறித்து நம்ம போன வாரத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்திருந்தேன். நீங்க எல்லாம் தியானிச்சுட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க சுவாதி, அந்த புறக்கணிப்பு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கிறது, என்ன உயர்வை அவங்க சந்திச்சாங்க? நான் இதுல கவனிக்கும் பொழுது எனக்கு தாவீது நினைவுக்கு வந்தாங்க. தாவீதை குறிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஆடு மேய்க்கிறவர் தான், அவரோட வேலையை செய்தாங்க. ஆனா அவரோட குடும்பத்தோட பின்னணியை பார்க்கும் பொழுது அவருக்கு 7 சகோதரர்களும் அவங்க இராணுவத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க, பலவான்களாவும் இருக்கிறாங்க. ஆனா தாவீது அவர்களை போல அல்ல, அவர் பார்க்கறதுக்கு பலவான் மாதிரி இல்ல. அதே நேரத்துல தன் வீடு, தன் தகப்பன், தன் சகோதரர் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. அவங்க மறந்து போயிடுறாங்க. தாவீது தன்னுடைய சகோதரன் தான். ஆமா, தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி மென்மையா இருந்திருக்கிறாரு. அதே நேரத்துல சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தார் தன்னுடைய வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. நான் உன் வீட்டுக்கு ஒரு நற்செய்தி சொல்லணும், ஒரு காரியத்துக்கு உனக்கு சொல்லணும், கர்த்தர் என்னை அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல தாவீது அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் எல்லாரையும் அழைத்து தேவன் முன்பாக காண்பித்த பிறகும் ஆண்டவர் எதுவுமே சொல்லாததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, உனக்கு பிள்ளைகளை விடுவதானா? அதுக்கப்புறம் இங்க ஆள் அனுப்பி தாவீதை கூட்டிட்டு வந்ததை பார்க்கிறோம். தாவீது சங்கீதத்துல இதே மாதிரி இந்த காரியங்களாம் சொல்லி நிறைய பேசும் பொழுது சொல்லுவாங்க, நான் பிறக்கும் பொழுதே, அதாவது தாயின் வயிற்றை நான் உருவாக்கும் போதே தேவனுடைய சார்பில் நான் விழுந்துட்டேன். சோ அந்த இடத்துல ஒரு புறக்கணிப்பு ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத பாக்குறோம். நான் ரொம்ப எளிமையானவன், சிறுமையுமா இருந்தேன், ஆடுகளோட தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் ராஜ்யங்களுக்கு தலைவனா, ராஜ்யங்களுக்கு மேலாக அவரை உயர்த்தி இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜாவா வைத்தார். இது இவ்வளவு பெரிய உயர்வு எங்க உண்டாகுனா, தன் குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் தன்னுடைய தன்னுடைய கரங்கள்ல எடுத்தாரு. அவரோட சார்புல கொண்டு தாவீது அவர் கொண்டுட்டு வந்ததை பார்க்கிறோம். சோ அந்த புறக்கணிப்பு என்பது வெளிப்பார்வைக்கு எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட தாவீதா இருந்தாலும் தேவன் அப்படி பார்க்கல அப்படின்றத பார்க்கிறோம். அந்த தீமை தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு என்ன செஞ்சிருக்குன்னா, உண்மையாவே தாவீதுடைய வாழ்க்கையில
நம்ம அதை ரொம்ப கண்கூட நம்ம அதை பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலும் சரி, அதே நேரத்துல தன்னுடைய தகப்பனுமே அந்த ஏன்னா சாமுவேல் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, சவுலுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை வந்துருமே, என்னுடைய ஜீவனுக்கு வந்து ஆபத்து வருமேன்னு, நான் வந்து பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் போவார். அப்போ அங்கே ஒரு விருந்து நடக்கும். பலி விருந்துக்கு தான் அவங்க என்ன இருப்பாங்க, ஈசாயுடைய குடும்பத்தை கூட கூப்பிட்டுருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. பார்த்தா அவனை என்னத்தை கூப்பிட்டுக்கிட்டு அவனை வந்து இப்போ வந்து இவர் சாப்பிட்டாருன்னா அவங்கள வந்து ரொம்ப அவர் புறப்பட அது பாருங்களேன். அது அது எவ்வளோ ஒரு துக்கமா இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனாலும் பாருங்களேன், கர்த்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரி உனக்கு குமாரர்கள் இவ்வளவுதானே, இல்லை வேறொரு யாரும் இருக்கிறார்களான்னு சொல்லி அவரை சகோதரர்களுக்கு நடுவிலே தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்னா அபிஷேகம் பண்ணார். ஒரு பக்கம் புறக்கணிப்பு நடந்தது. ஆனா அதே நேரத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள் நடுவிலே, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நடுவிலே தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவரை உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சில நேரங்களில் புறக்கணிப்பு வந்தா நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கொடுக்க போகிறார். கூட சாமுவேல்ட்ட சொல்வாங்க, நீ முகத்தை பார்க்க மனுஷன் முகத்தை, நான் வந்து இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப தாவீது புறக்கணிக்கப்பட்ட அவருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறான்றது அந்த வசனத்துல நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க, வேற என்ன காரியங்கள் நீங்க பாக்குறீங்க? புறக்கணிக்கப்பட்டதுனால உண்டாகிற உயர்வு, அவங்களுக்கு ஒரு மேன்மை, ஒரு காரிய நன்மை உண்டாகுதுன்றதுல நான் லேயால் பாக்குறேன். ஆதியாகமம் 29:30-31 வந்து யாக்கோபு வந்து லேயாலை விட ராக்கேல மிகவும் நேசித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டே தன்னை வந்து தன்னோட நேசிப்பை தன் மேல வைக்கிற காரியத்தை வந்து கம்மியா இருக்குன்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அது காரணம் தோற்றம். இந்த இடத்துல நீங்க சொன்ன இடத்துல பார்க்கும்போது ராகேல் வந்து லேயாலை விட ரொம்ப அழகுள்ளவளா இருந்தா. லேயல் வந்து ஒரு கூச்ச பார்வை, அப்படி கண்ணை அப்படி சிமிட்டி தான் பேசுவாங்க, ஒரு கூச்ச பார்வை. அதனால யாக்கோபுக்கு வந்து என்னன்னா லேயாலை விட ராகேல் மேல ஒரு அன்பு. அப்ப அங்க வந்து ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? இது எவ்வளவு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். கணவனே நம்மள ஒதுக்கப்படுறோமேன்னு அந்த ஒரு காரியம் வந்த பொழுது என்ன நடக்குதுன்னா 31வது வசனத்துல லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு, கர்த்தருடைய பார்வை அவர் லேயால் மேல விழுகுது. அவ வந்து அற்பமாய் எண்ணப்படுறாள். அதனால கர்த்தர் அவங்க என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் வந்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு செய்கிறாரு. புருஷரான தன்னோட சொந்த புருஷன் வந்து புறக்கணிக்கிறாரு. அது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா அந்த வேதனையில கர்த்தர் அவங்கள பாக்குறாங்க. புருஷன் புறக்கணித்தாலும் நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்களோட கர்ப்பத்தை பிளஸ் பண்றாங்க. பிளஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அவங்க சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நான் சிறுமைப்பட்டதை கர்த்தர் நினைச்சாரு, இந்த இன்னையில இருந்தாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை நேசிப்பாரு, இதுல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட சேர்ந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒருவேளை சொந்த புருஷரால அவர் புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தரை கண்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சாங்க. இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, அவங்கதான் வந்து பிதாக்களுடைய கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாங்க. லேயால், ராக்கேல் வந்து வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, லேயால் வழியாதான் யூதா வந்தாங்க. யூதா வழியாதான் அண்ட சராசரங்களை படைத்த கிறிஸ்து வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய மேன்மைய தன் ஹஸ்பண்ட் புறக்கணித்த அந்த அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கண்டு இவ்வளவு பெரிய மேன்மையா அவங்களுக்கு நீங்க சொன்ன காரியத்துல பாருங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தர் கண்டு இல்லைங்களா? அப்ப ஆண்டுடைய பார்வையில அது கவனத்துல இருந்திருக்கு. சில நேரங்கள்ல ஒரு புறக்கணிப்பு, பிராக்டிக்கலா பேசுவோமே, ஒரு புறக்கணிப்பு அல்லது உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். ஒருவேளை அதை பார்க்குற வியூவர்ஸ் கூட வரலாம். ஆனா அது நம்ம மட்டும்தான் பார்க்கிறோம், நம்ம மட்டும்தான் அதை கவனிக்கிறோம் என்பதில்ல. நம்மை அழைத்த கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அதை பார்க்கிறார். ஏன்னா அப்ப அந்த லேயாளுடைய இருதயத்துல எவ்வளவு துக்கம் உண்டாயிருக்கும் இல்ல? நம்ம எப்படி ஒரு நிராகரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தான் நேசிக்கிற தன் கணவன் தன்னை வந்து ஒதுக்குறாரே, தன்னை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்களேன்னு வரும்போது எவ்வளவு துக்கம் வந்திருக்கும். ஆனா அதை கர்த்தர் பார்த்து அதற்குரிய ஒரு உயர்வை என்ன செய்யறான்னா இல்லையா, அதை கடைசியா சொல்லும் போது நான் இப்பொழுது கர்த்தரை துதிக்கிறேன் அப்படி சொல்லி யூதாவுக்கு அவங்க பேர் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டு, ரொம்ப அருமையான ஒரு காரியம். உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவங்களை சேர்த்து கொள்கிறார். அவங்கள கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னா காமா, ஏன்னா சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற ஒரு கர்த்தர். ஓகே, நீங்க என்ன காரியம் சொல்லுங்க. புறக்கணிக்கப்பட்டதுல வந்து ஆகாரம் வந்து ஒரு இதுல நான் தியானிக்கும் போது வந்து சாராள் அவங்கதான் வந்து ஆபிரகாமுடைய அடிமை பெண். சாராள் தான் ஆபிரகாமுக்கு வந்து அடிமை பெண்ணா ஆமா கொடுப்பாங்க. ஆமா, ஆனா வந்து சாராள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள கடினப்படுத்தினதுனால ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஆகாருக்கு வருது. ரொம்ப கடினமா நடத்தி இருக்கிறாங்க போல என்ன. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டவர் ஒரு
வாக்குத்தத்தம் விட்டுருக்காங்க அந்த ஆகாருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து ஆகார் வந்து வெகு தூரமா போய் அந்த இடத்துல வந்து அழுது என்னை வந்து இப்படி சாராலே இப்படி என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த இடத்துல துக்கப்பட்டு ரொம்ப அழுது இருக்கும் போது கர்த்தர் வந்து அந்த ஆகாரம் வந்து கண்ணோக்கி பாக்குறாங்க. ஏன்னா புறக்கணிக்கப்பட்ட அந்த ஆகார கண்ணோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி ஆகாரம் வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. நீங்க அதுல பாருங்களேன், அந்த வசனத்துல கடினமாயின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதாவது அதை நம்ம எப்படி நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல சிலரை நம்ம அப்படி பார்க்கிறோம். அப்படியே அவங்கள ரொம்ப போட்டு அப்படியே வேதனை, அது மனதுல ரொம்ப ஒரு காயத்தை ஏற்படுத்தும், துக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியே டார்ச்சர் பண்றது, வார்த்தையினால டார்ச்சர் பண்றது, செய்கையினால டார்ச்சர் பண்றது. அந்த மாதிரி அந்த ஆகாருக்கு நடந்திருக்கு. அப்போ அவங்க வந்து டார்ச்சர் தாங்க முடியும், எதுக்கு நம்ம இங்க இருந்துகிட்டு போயிடலான்ற ஒரு மனநிலைமைக்கு தான் அவங்க போனாங்க. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா ஒரு காரியம் சொன்னாரு, உன்னுடைய பிள்ளையை நான் ஒரு ஜாதி ஆக்குவேன். ஆண்டு வந்து கைவிடலை இல்ல. ஆகார் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை என்ன செய்யறேன்னா அவர் வந்து அவங்களை கைவிடலை அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னும் வேற என்ன காரியங்கள் நீங்க பார்க்கறீங்க? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல தியானித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் இதை குறித்து இன்னொரு காரியங்கள் புறக்கணிக்கப்பட்ட அன்னாள் அப்படின்ற தலைப்புல தியானிக்கும் பொழுது எல்கானா என்கிற கர்த்தருடைய என்ன வரிசையா குடும்பமா வரீங்களே, நிறைய புறக்கணிப்பு குடும்பங்கள்ல தான் வருது போலயே. இந்த பக்கம் தாவீதாரங்க, அதுவும் குடும்பத்துக்குள்ளதான் அந்த புறக்கணிப்பு வந்துச்சு. ஆமா, பொறாமையும் குடும்பத்துக்குள்ளதான் வந்துச்சு. இந்த பக்கம் லேயாலு புறக்கணிப்பு, அந்த பக்கம் ஆகார் புறக்கணிப்பு, இந்த பக்கம் அண்ணல் புறக்கணிப்பு. சரி, எல்கானாக்கு 2 மனைவி, ஒருத்தவங்க அன்னாள், 2வது பெனினாள் வந்து எப்பவுமே அன்னாளுக்கு வந்து குழந்தை இல்லாதனால அவங்கள ரொம்ப வாத்தியினால கிளேசப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதனால வந்து அன்னாள் ரொம்ப வந்து மனம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு வருஷமும் எல்கானா வந்து பலி செலுத்த போவாங்க. 2 மனைவிலையும் தான் அழைத்து கொண்டு போவாங்க. பிள்ளைகளோட 2வது மனைவி வந்து போவாங்க. அப்பொழுது பலி செலுத்தும் பொழுதுதான் இந்த அன்னாள் வந்து அழுது கொண்டு சாப்பிடாமே இருப்பாங்க. அப்போ ஒரு முறை என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல போய் தன்னுடைய துக்கத்தெல்லாம் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப கர்த்தர் அவளுடைய புறக்கணிப்பையும் பார்த்து அவளுடைய கண்ணீரையும் பார்த்து அங்க ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, வேதத்துல முதன் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தான். அந்த புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து தேசத்துல உலகத்துல முதல் தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு பெரிய உயர்வை தம்முடைய ஜனனி மத்தியில கர்த்தர் அவங்க கொடுத்தாங்க. ஆமா கண்டிப்பா பாருங்களேன், இது ஒரு நம்ம இந்த காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு புறக்கணிப்பு, அவங்க வந்து ரொம்ப மன துக்கப்பட்டு அவங்க போய் அழுது. ஆனா அதுக்கு பிறகு அந்த தீமையை கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா நன்மையா முடித்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், என்ன ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிய பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அன்னாளுக்கு கொடுத்தார். அப்ப எங்கெங்கெல்லாம், அதுவும் குறிப்பாக குடும்பத்துக்கு நடுவுல இல்ல, ஆமா குடும்பத்துக்கு நடுவுல இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் என்ன செய்ய சில நேரங்கள்ல நமக்கு வரும். வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறாரு. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உயர்வு கண்டிப்பா வரும். ஆமா, மனிதர்களால படுற அந்த சூழ்நிலையில கர்த்தர் பாக்குறவரா இருக்கிறார். ஆமா, கர்த்தர் கண்டு தள்ளப்பட்ட கல் மூலைகளை தலைக்கல்லன். கூட சொல்லுவாங்க, அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தால் இயேசு பிறக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மரியாளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. சரி, நிறைய விஷயங்கள் புறக்கணிப்பினால் உண்டான உயர்வை குறித்து நம்ம என்ன செய்யணும். ஒரு தீமை தான் ஆயிலும் அந்த தீமையில என்ன செய்யணும், ஒரு நன்மை உண்டாகுது. இப்ப நம்ம பேசின இந்த எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீமைக்கு அவங்க பதிலுக்கு தீமை செய்யல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2 காரியங்கள் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. 2வது, தீமையை சகித்து கொள்ளணும். பாடுகளை சகித்து கொண்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனத்துல இருக்குது இல்லைங்களா? அப்ப சில நேரங்களில் தீமை சில நேரங்கள்ல வரும் பொழுது நம்ம கர்த்தரிடத்துல, நீங்க சொன்னீங்கல்ல, நான் கர்த்தருடைய கரத்திலே நான் சாய்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்ம என்ன சொல்லணும்னா அடங்கிடணும். கர்த்தர் பார்ப்பார். லேயால ஆண்டவர் வசனம் இருக்குல்ல, கர்த்தர் அதை கண்டு அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு. ஆண்டுடைய பார்வை எவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ சொல்ல வரீங்க. கர்த்தருடைய வசனமே சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு உயர தரதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கிட்ட பொறுமையா அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் வந்து அதை வந்து நமக்கு நன்மையாகவே. கண்டிப்பா. அப்ப அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த உயர்வு வரக்கூடிய இந்த காலங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அதை நம்ம சந்தோஷமா நம்ம என்ன செய்யணும்னா அதை பொறுமையோட சகித்து கொண்டு நம்ம இருப்பது நமக்கு நல்லது. தீமைக்கு பதிலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நீ புறக்கிறீங்க, நான் உன்னை புறக்கிறீங்க, ஒரு சம்பவம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்துடக்கூடாது.
அப்படி எடுத்துட்டா நன்மை அப்புறம் நமக்கு கிடைக்காம போயிடும். என்ன சொல்றீங்க? ஆமா, கிறிஸ்துவை போல நம்ம இருப்பது தான் மேன்மை, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சரி, வாங்க அடுத்த வாரம் இன்னொரு டாப்பிக்கை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பேச போறோம். சரிங்களா? சரி, என்ன நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்கோட நம்ம சந்திக்க போறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். God bless you.